வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஏஐ அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் 2021 டிசம்பரில் கேட்ட கேள்வி தான். ஸோ கேன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பி ஆல்சோ இஷ்யூ டிஃப்ரென்ஷியல் ரைட்? ப்ரிஃபரன்ஸ் ஷேரை வித் டிஃப்ரென்ஷியல் ரைட்டாக இஷ்யூ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பிரீஃப். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கண்டிஷன்ஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் சாப்டர் 4 ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர் ரூல்ஸ் 2014 டு டீல் வித் த ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட். ஸோ கேள்வி என்னென்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேரை டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் இஷ்யூ பண்ண முடியுமா, அண்ட் ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரேட்டை எப்படி டீல் பண்ணணும்? ஸோ இதுதான் கேள்வி. இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் cannot be issued with differential rate. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரை நம்ம டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் இஷ்யூ பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி த ஈக்விட்டி ஷேர் விச் ஆர் இஷ்யூ வித் டிஃப்ரென்ஷியல் ரேட். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ண முடியாது, பட் ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரேட்டை இஷ்யூ பண்ணலாம். ஸோ அந்த ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரேட்டை எப்படி நம்ம டீல் பண்ண பார்ப்போம். To issue equity share with differential right, the following conditions to be compulsorily complied with. So equity share with differential rate issue பண்ணோன்னா நம்ம வந்து சில இதில் கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அது என்னென்னு பார்ப்போம். The articles of association of the company authorize the issue of share with differential rate. ஸோ equity share with differential rate வந்து பார்த்தோன்னா articles of association authorize பண்ணணும். The issue of shares is authorized by an ordinary resolution passed at the general meeting of the shareholder. ஸோ ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். எதுக்கு? ஃபார் த இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட். தேர்ட், த ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட் ஷால் நாட் எக்ஸிட் 26% ஆஃப் த டோட்டல் போஸ்ட் இஷ்யூ பீரியட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இன்க்ளூடிங் ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட் இஷ்யூட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது என்னென்னா, நம்ம ஈக்விட்டி ஷேரில் நம்ம டோட்டல் ஈக்விட்டி ஷேர் இருக்குல்ல, அதில் ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரேட் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே 26% தாண்டக்கூடாது. ஓகேவா? ஃபோர்த் ஒன்று பார்த்தோன்னா, த கம்பெனி ஆஸ் நோ சப்ஸ்டிட்டிங் டிஃபால்ட் இன் த பேமெண்ட். ஸோ டிஃபால்ட் இன் பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கூடாது. எதுக்குன்னா, பேமெண்ட் ஆஃப் ஏ டிக்ளேர்டு டிவிடெண்ட் டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ரீபேமெண்ட் ஆஃப் இட்ஸ் மெச்சூரிட்டி டெபாசிட்ஸ் ஆர் ரிடம்ஷன் ஆஃப் இட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் that have become due for redemption or payment of interest on such deposits or debentures or payment of dividend. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேமெண்ட்டில் டிஃபால்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அது வந்து என்னென்னா, டிக்ளேர்டு டிவிடெண்ட் டு இட் ஷேர் ஹோல்டர்ஸ் அது பண்ணியிருக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தா ரீபேமெண்ட் இன் மெச்சூர் டெபாசிட்ஸ். அதாவது கம்பெனி டெபாசிட் வாங்கியிருக்கோம், அது வந்து பார்த்தா மெச்சூரிட்டி ஆகிருக்கும், அதுக்கான பேமெண்ட்டில் டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஆர் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸில் டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆர் இது பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் டெபாசிட்ஸ் ஆர் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிபெஞ்சர்ஸ் ஆர் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கக்கூடாதுனாங்க. த கம்பெனி ஆஸ் நாட் டிஃபால்ட் இன் ஃபைலிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுல டிஃபால்ட் இருக்கக்கூடாது. எத்தனை இருக்குன்னா, அந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுலையும் அந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுலையும் டிஃபால்ட் இருக்கக்கூடாது. For 3 years immediately preceding the financial year in which it is decided to issue such shares. ஸோ ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரேட் இஷ்யூ பண்ண முடிவு பண்ணுறாங்களே, அதுக்கு பிஃபோராக இருக்க 3 இயர்ஸில் கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல டிஃபால்ட் இருக்கக்கூடாது. த கம்பெனி ஹேஸ் நாட் டிஃபால்டட் இன் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பே பண்ணுறதுல டிஃபால்ட் இருக்கக்கூடாது. பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆர் ரீபேமெண்ட் ஆஃப் டேர்ம் லோன் ஃப்ரம் எ பப்ளிக். அது பார்த்தோன்னா டேர்ம் லோன் வாங்கியிருக்காங்க யாருக்குன்னா, பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆர் ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆர் ஷெடியூல்டு பேங்க் தட் ஹஸ் பிகம் ரீபேயபிள் ஆர் இன்ட்ரெஸ்ட் பேயபிள். அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் பேமெண்ட்டில் டிஃபால்ட் பண்ணிடக்கூடாது. ஆர் லோன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? லோன் ஃப்ரம் யாராக இருக்கட்டும்னா ஃப்ரம் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், அப்படின்னா பார்த்தா ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், ஆர் ஷெடியூல்டு பேங்காக இருக்கலாம். இவங்கக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ரீபேமெண்ட் ஆஃப் லோன்லேயும் டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஆர் ரீபேமெண்ட் ஆஃப் ஆர் அந்த பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் டிஃபால்ட் இல்லைன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் டிஃப்ரென்ஷியல் ரேட்டை இஷ்யூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரேட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கான கண்டிஷன். இப்போ நம்ம மொத்தமாக ரிவிஷன் பண்ணுறோமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரேட்டை இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர் டிஃப்ரென்ஷியல் ரேட் இஷ்யூ பண்ணலாம், பட் அதுக்கு சில கண்டிஷன்ஸில் கம்ப்ளை பண்ணிருக்கணும். அது என்னென்னா, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரெசல்யூஷன் இன் ஜென்ரல் மீட்டிங் பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அட் எனி டைம் ஈக்விட்டி ஷேர் வித் டிஃப்ரென்ஷியல் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 26% தாண்டக்கூடாது. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பண்ணியிருக்கூடாது. எது இல்லைன்னா
இன் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஆர் ரீபேமெண்ட் ஆஃப் மெச்சூர் டெபாசிட்ஸ் ஆர் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆர் டிபெஞ்சர்ஸ், ஓகேங்களா, தட் ஹவ் பிகம் டியூ ஃபார் ரிடம்ஷன் ஆர் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எதுக்குன்னா டெபாசிட்ஸ்க்கோ ஆர் டிபெஞ்சர்ஸ்க்கு ஆர் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல டிஃபால்ட் இருக்கக்கூடாது. எப்போனா ஈக்விட்டி வித் டிஃபரன்ஷியல் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூ பண்ணுறாங்களா அதுக்கு ப்ரிசீடிங் 3 இயர்ஸில், ஓகேவா. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா த கம்பெனி ஹஸ் நாட் டிஃபால்ட் இன் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆர் ரீபேமெண்ட் ஆஃப் டேர்ம் லோன். யாராக கேட்டால் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆர் ஷெட்யூல்டு பேங்க். இவங்க 3 பேர்கிட்டே வந்து தான் லோனுலேயும் டிஃபால்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா இவங்களுக்கு நமக்கு தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் டிஃபால்ட் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்ட், ஓகேங்களா. இது வந்து எங்கன்னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் டிசம்பர் 2021 அட்வான்ஸ் அக்கௌண்ட் டிசம்பர் 2021 2A கேட்ட கேள்விக்கான ஆன்சர். தேங்க்யூ.